வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இரண்டாம் உலக போர் பின்னணியில ஒரு ஹிடன் கோல்டு ட்ரெஷர் அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நாசி சோல்ஜர்ஸ். அவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க ஒரு ஜெர்மன் சோல்ஜர், அப்புறம் ஒரு பெண். இதுக்கு இடையில நடக்கிற ஆக்ஷன், ரிவெஞ்ச் மற்றும் சர்வைவல் இது எல்லாமே தான் 2023 ஒரு ஜெர்மன் படமா வெளிவந்த பிளட் அண்ட் கோல்டு படம். இந்த படம் ஆக்ஷன் மற்றும் வார் த்ரில்லர் ரசிகர்களை எந்த அளவுக்கு கவரும் அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. கதை அப்படின்னு பார்த்தா 1945 இரண்டாம் உலக போரோட முடிவுல தான் இந்த படத்தோட கதையே ஆரம்பிக்குது. அப்ப ஹென்ரிச் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் சோல்ஜர் தன்னோட மகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்மியில இருந்து தப்பிச்சு போறாரு. அங்க வர SS சோல்ஜர்ஸ் அவரை கொல்ல முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில இருந்து எல்சா அப்படிங்கிற ஒரு பெண் அவரை காப்பாத்துறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஜேவிஸ் குடும்பம் மறைச்சு வச்சிருக்கிற தங்கத்தை தேடிக்கிட்டு நாசி சோல்ஜர்ஸ் அங்க போறாங்க. இதுக்கப்புறம் இந்த கோல்டு ஹண்ட்டுக்குள்ள எல்சா மற்றும் ஹென்ரிச் இவங்க ரெண்டு பேருமே எப்படி சிக்கிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நடக்கிற உயிர் பொழைக்கிறதுக்கான போராட்டம், அந்த தங்கத்தை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் மற்றும் ரிவெஞ்ச் இது எல்லாமே தான் இந்த படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா படத்தோட பெரிய பலம் சண்டை காட்சிகள் தான். படத்தோட சண்டை காட்சிகள் நல்ல கிரியேட்டிவாகவும் அதே நேரத்துல ப்ரூட்டலாவும் இருக்கு. அது ஆக்ஷன் பட ரசிகர்களுக்கு நல்லாவே செட் ஆகும். இன்னொன்னு படத்தோட பேசிங். இந்த படம் 98 நிமிஷம் இருக்கக்கூடிய சின்ன படம். தேவையில்லாத காட்சிகள் அப்படின்ட்டுன்னு படத்துல பெருசா எதுவுமே இல்லாம கிறிஸ்பா இந்த படத்தை கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்கு. படத்தோட மியூசிக், பின்னணி இசை, ஆக்ஷன் காட்சிகள் இது எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்டைலிஷான ஃபீல கொடுக்குது. முக்கியமா சீரியஸ் வார் பேக்டிராப் இந்த படத்துல இருந்தாலும் படத்துல வர டார்க் காமெடி காட்சிகள், அப்புறம் ஓவர் த டாப் ஆக்ஷன் மொமெண்ட் இது ரெண்டுமே நல்ல என்டர்டைன்மெண்ட கொடுக்குது. இந்த படம் வேர்ல்டு வார் 2 பின்னணியில இருக்கிற படமாவே இருந்தாலும் இந்த படத்தை ஸ்பாகெட்டி வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கொடுக்க முயற்சி பண்ண விதம் நல்லாவே இருக்கு. இந்த படத்துல எல்சா மற்றும் ஹென்ரிச் இவங்க கதாபாத்திரத்துல நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு ஹிடன் கோல்டை சுத்தி இருக்கிற ட்ரெஷர் ஹண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சில காட்சிகள்ல நம்மளால முன்கூட்டியே யூகிக்க முடியுது. சில துணை நடிகர்களை இன்னுமே இம்பாக்ட் ஃபுல்லா கொண்டுகிட்டு வந்திருக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த கதாபாத்திரம் கதைக்கு தேவையில்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு ஏற்படதான் செய்து. ஹிஸ்டாரிக்கல் ரியலிசத்தை விட இவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது ஒரு சின்ன குறையாதான் படுது. அது மட்டும் இல்லாம ஹீரோ தன்னோட குடும்பம் மற்றும் உயிரோட இருக்கிற பொண்ணை பத்தி பேசுவாரு. அந்த காட்சிகள் பெரிய எமோஷனல் கனெக்டை ஏற்படுத்தல. ரைட்டிங்ல இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஓவராலா இந்த பிளட் அண்ட் கோல்டு படம் ஒரு புதுமையான வேர்ல்டு வார் 2 பேஸ்டு ஆக்ஷன் படம் கிடையாது. ஒரு ஆவரேஜான படம் தான். உங்களுக்கு ஸ்டைலிஷான ஆக்ஷன், சர்வைவல், ரிவெஞ்ச் மற்றும் ஹிடன் ட்ரெஷர் இது சம்பந்தப்பட்ட படங்கள் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல ஒரு மைல்டான அடல்ட் கண்டென்ட்டும் லிப்லாக் முத்த காட்சியும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த படம் பத்திய உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.